உங்களோட மந்த்லி மெடிசின்ஸ் வித் 20% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரியோட வாங்கணும்னா உடனே சக்தி ஃபார்ம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. பாஜகவின் கூட்டாட்சியில் முக்கிய பங்கு வகிக்கும் நிதிஷ்குமார் மற்றும் சந்திரபாபு நாயுடு முன்வைத்துள்ள கோரிக்கைகள் பாஜகவிற்கு சவாலாக மாறியிருக்கிறது. அக்னிபாத் மறுபரிசீலனை கோரிக்கையில் துவங்கியிருக்கும் கணக்கை பற்றி அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி நடத்தி வந்த பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணியுடன் கூட்டாட்சி அமைக்க ஆயத்தமாகி வருகிறது. குறிப்பாக மத்தியில் தேசிய ஜனநாயக கூட்டணி அமைப்பதில் முக்கிய பங்காற்றி வரும் ஐக்கிய ஜனதாதளம் தலைவர் நிதிஷ்குமார் மற்றும் தெலுங்கு தேசம் கட்சியின் தலைவர் சந்திரபாபு நாயுடு ஆகியோர் கிங் மேக்கர்ஸாக கருதப்படுகின்றனர். இந்நிலையில்தான் கூட்டணி கட்சிகளின் டிமாண்ட் பாஜகவிற்கு நெருக்கடியை தந்திருக்கிறது. குறிப்பாக மோடி தலைமையிலான அமைச்சரவையில் முக்கிய துறைகளை தன்வசப்படுத்த கூட்டணி கட்சிகள் குறிவைத்துள்ளன. அதில் கிங் மேக்கர்ஸ்களில் ஒருவரான சந்திரபாபு நாயுடு வேளாண் துறை, ஊரக வளர்ச்சித்துறை, சாலை போக்குவரத்து துறை, தொழில்நுட்பத்துறை, சுகாதாரத்துறை, கல்வித்துறை ஆகிய துறைகளை குறிவைத்து அதை எப்படியும் வாங்கியே தீருவது என நிற்கிறார். அத்துடன் ஆந்திராவிற்கு சிறப்பு பொருளாதார சலுகைகள் கோரியதோடு மாநிலத்தின் தலைநகரான அமராவதியை மேம்படுத்த நிதியும் கோரியுள்ளார். மற்றொரு புறம் குறைந்தது 3 மத்திய அமைச்சரவை பதவியை கோரும் நிதிஷ்குமார் ரயில்வே, வேளாண், ஊரக வளர்ச்சி உள்ளிட்ட துறைகளை லிஸ்டில் இணைத்துள்ளார். அதேவேளையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளும் மத்திய அமைச்சரவை பதவி கேட்க ஆயத்தமாகி வர வேளாண் துறை கேட்டு அடம் பிடிக்கிறாராம் மதச்சார்பற்ற ஜனதாதளம் மூலம் 2 சீட் வைத்துள்ள குமாரசுவாமி. இப்படி இருக்க உள்துறை, பாதுகாப்புத்துறை, ரயில்வே துறை, நிதித்துறை போன்ற முக்கிய துறைகளை கூட்டணிக்கு விட்டுத்தர முடியாது என கரார் காட்டியிருக்கிறது பாஜக. அமைச்சரவையில் முக்கிய துறைக்கு நோ சொன்ன பாஜகவிடம் மக்களவை சபாநாயகர் பொறுப்பு கேட்டு திணறடித்துள்ளனர் கிங் மேக்கர்ஸ். அமைச்சரவையில் இல்லாத பதவியாக இருந்தாலும் எம்பிக்களை தகுதி நீக்கம் செய்யும் சக்தியையும் அவையில் அதிகாரமிக்க பதவியாக இருப்பதாலும் இரு கட்சிகளும் சபாநாயகர் பதவியை குறிவைத்துள்ளன. மேலும் தற்போது மக்களவையில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை இல்லாததால் சபாநாயகர் பதவி முக்கியத்துவம் பெறுகிறது. ஆனால் 2014 ஆட்சி அமைத்தது முதல் சபாநாயகர் பதவியை தன்வசப்படுத்தி வைத்திருந்த பாஜக அதனை தற்போது விட்டு தருமா என்பது பெரும் கேள்விக்குறியாகியுள்ளது. இந்நிலையில் பீகாரில் இளைஞர்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்திய அக்னிபாத் திட்டத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என பாஜகவிற்கு செக் வைத்திருக்கிறார் நிதிஷ்குமார். இந்த அக்னிபாத் திட்டத்தின் கீழ் 17 வயது 5 மாதங்கள் முடிவடைந்தவர்கள் முதல் 21 வயது வரையிலான இளைஞர்கள் முப்படைகளில் 4 ஆண்டுகளுக்கு ஒப்பந்த அடிப்படையில் சேர்க்கப்படுவர். 4 ஆண்டுகளுக்கு பிறகு பெரும்பாலானோருக்கு கட்டாய ஓய்வு அளிக்கப்படும் என்றும் கூறப்பட்டது. இதனால் இளைஞர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகும் என்று எதிர்ப்பு எழுந்த நிலையில் ராணுவத்தில் இணைய துடிக்கும் இளைஞர்களும் கொதித்தெழுந்தனர். இதற்கு எதிராக 2022 பீகாரில் பெரும் வன்முறை வெடித்த நிலையில் இத்திட்டம் குறித்து மறுபரிசீலனை செய்வதாக மத்திய அரசு கூறி வர தனது முதல் கோரிக்கையாக இத்திட்டத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று கோரியுள்ளார் நிதிஷ்குமார். இதற்கு லோக் ஜனசக்தி கட்சியைச் சேர்ந்த எம்பி சிராக் பாஸ்வானும் குரல் கொடுத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இது தவிர்த்து பீகார் மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து, சாதிவாரி கணக்கெடுப்பு உள்ளிட்ட நிபந்தனைகளும் நிதிஷின் டிமாண்ட் லிஸ்டில் அடங்கும். இவையெல்லாம் தற்போது கோரிக்கையாகவே இருந்தாலும் வரும் காலங்களில் கூட்டணி கட்சிகளின் நெருக்கடி பாஜகவிற்கு பெரும் சவாலாகவே அமையும் என்கின்றனர் அரசியல் பார்வையாளர்கள். உங்களோட மந்த்லி மெடிசின்ஸ் வித் 20% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரியோட வாங்கணும்னா உடனே சக்தி ஃபார்ம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.